ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று இரவு, அதாவது குறிப்பாக வியாழக்கிழமை இரவு வந்து பார்த்திங்கன்னா காட்டு யானைகள் வந்து தோப்புக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 மரம், தென்னை மரம், அதுபோக ஒரு 10-60 வாழைகளை வந்து ஒரே இரவில் வந்து சேதப்படுத்தியிருக்கு. இந்த இடம் வந்து எந்த ஏரியான்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திரிகூடபுரம் கருப்பானதி யானை, அதில் பாசனம் பெறக்கூடிய கடம்பன் குளத்துக்கு கிழக்க உள்ள ஏரியாவில் உள்ள தோப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட 4 யானை, 2 பெரிய யானைங்க, 2 குட்டி யானைங்க, கிட்டத்தட்ட 4 யானை சேர்ந்து ஒரே இரவில் கிட்டத்தட்ட ஒரு 55 தென்னை மரத்தை வந்து சேதப்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட எப்படின்னா அதோட மரங்களுடைய குருத்தை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக உருவிடுச்சு. இது கால்தரம் பார்த்திங்கன்னா பெரிய யானை கால்தரமும் இருக்கும், குட்டி யானையோட கால்தரமும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் குருத்தை ஃபுல்லாத்தையுமே உரி அது சாப்பிட்ற முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு மிச்சத்தை இப்படி போட்டு போயிடுச்சு. இதெல்லாம் காய்க்கக்கூடிய பருவத்தில் உள்ள மரம், கிட்டத்தட்ட 6 வருஷத்து மரம். இந்த மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்ப்புக்கு வந்திருக்கு. இது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டைமண்ட் ஃபென்ஸ் வேலி. இந்த வலையை வந்து கிட்டத்தட்ட 5 அடி வலையை எந்த அளவுக்கு மிதித்து சேதப்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் நம்ம லேண்டுக்குள்ளே வந்திருக்கு. நம்ம இந்த ஏரியா வந்து பரவலாக இங்கே யாருமே இன்னும் சோலார் எதுவும் போடலை. நம்ம பண்ணை இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாகவே அந்த ஏரியா ஃபுல்லாக மலை அடிவாரங்கிறதுனால அந்த ஏரியாவில் ஃபுல்லாக சோலார் போட்டிருக்காங்க. இங்கே இது வரைக்கும் யானை வந்தது கிடையாது. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோலார் போட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சுனாக்கில் இப்போ அந்த யானைகள் ஃபுல்லாமே வரட்டாருங்கிற அந்த ஓடை வழியாகவே தெற்காக வந்து அந்த சோலார் இல்லாத ஏரியாக்களில் ஃபுல்லாக வாழை, தென்னை எல்லாத்தையுமே சேதப்படுத்தியிருக்கு. நம்ம லேண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குருத்தை பிடுங்கிருச்சு. அந்த மரங்கள் திரும்ப வருமானு கூட சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. வாழைகளும் பார்த்திங்கன்னா ஒரு 10-60-70 வாழைகளை ஃபுல்லாமே சாப்பிட்டு மிதித்து எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுச்சு. இந்த பகுதியில் வாழை போடுறதே கொஞ்சம் போட முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. யானைகள் வருது இதில், ஏன்னா வாழைக்காகவே யானை மெயினாக வருது. அதனால் வாழை விவசாயத்தை விடுற அளவுக்கு போயிடுச்சு.